Hi, this is Kayal Contour. நான் உங்கள் Kayal ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் எதுவுமே இல்லாமல் எப்படி நான் இந்த தீபாவளி லுக்கு கிரியேட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Brian Little. எந்த ஒரு மேக்கப்புமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை டபுள் டைம் கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்சைட்டோட 3-in-1 ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேஸில் எடுத்து நான் ஃபேஸில் வந்து அங்கங்கே டாட் வச்சு அதை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 3-in-1 அப்படின்றதுனால வந்துட்டு ப்ரஷ் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. சிலிக்கான் பேஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஃபிங்கர்லேயே வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்சைட்டோட என்னோட ஸ்கின் டோனை விட டார்க்கரான கன்சிலர் எடுத்து நான் என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அண்டர் ஐஸு கீழே அண்ட் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டாட்ஸ் எங்கெங்கே அதிகமாக தெரியுதோ அங்கே வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் கன்சீலர் வச்சு தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே டார்க்காக இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே நான் வந்து டாட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். க்ரீம் டைப் இருக்கிற கன்சீலர் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அது கூட பிளெண்டிங் ஆயில் ஆர் அப்படி இல்லை அப்படின்னா மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அப்ளை ஆகிறதும் நல்லா ஆகும், பிளெண்டிங்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இங்க்லாட்டோட டியூராலைன் வந்து பிளெண்ட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்டிங்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பிளெண்டர் தான். நீங்கள் வந்து ப்ரஷ்லேயும் கூட பிளெண்ட் பண்ணலாம். பட் கன்சீலர்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரஷில் பிளெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் சேம் இன்சைட் கன்சீலர் பேலட்லேயே என்னோட லைட்டர் ஷேட் எடுத்து நான் வந்து என்னோட ஐலிட் ஏரியாஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை. எதுக்காக அப்படின்னா என்னோட ஐஷேடோ வந்து நல்லா வைப்ரண்ட் கலராக தெரியணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லைட் கலர் ஐஷேடோ அப்ளை பண்ணாலுமே வந்துட்டு நல்லா கலர் வந்து என்ஹான்ஸாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லைட்டர் ஷேட் வந்து நம்மளோட ஐலிட் ஏரியாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டரோட அதர் சைடில் வந்து நான் வந்து அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில்லிங்காக நான் வந்து இன்றைக்கி நைக்காவோட பிளாக் கலர் எடுத்து தான் நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவுட்டர் கார்னர்ஸில் வந்து நல்லாவே லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே பிளெண்ட் பண்ணணும். நம்மளோட இன்னர் அதாவது ஸ்டார்டிங் ஐப்ரோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட மாதிரி நம்ம கைட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோ என்ன ஷேப்பில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி நம்ம கோம் பண்ணும்போது நல்லாவே நம்மளுக்கு வந்து ஷேப் நேச்சுரலாக இருக்கும், பார்க்கறதுக்கும் ஒரிஜினலாக இருக்கும். ஸோ மெயினான விஷயம் வந்து கோம் பண்ணுறது தான் வந்துட்டு நம்மளோட ஐப்ரோஸ்குள்ளே இருக்கிற நல்ல கேப்ஸை வந்துட்டு நல்லா ஃபில் பண்ணும் அந்த கலர். ஸோ வந்து கோம்பிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோம்பிங்குமே நம்மளோட ஹேரோட டைரெக்ஷனுக்கு பொறுத்த மாதிரி தான் அந்த ஷேப்பில் தான் கோம் பண்ணி எடுக்கணும். ஐஷேடோக்கு வந்துட்டு அன்றைக்கி ப்ளஷ் பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐமேஜிக்கோட என்னோட ஃபேவரட் ப்ளஷ் பேலட் தான் இது. ஸோ இதில் டார்க்கர் ஷேட் எடுத்து நான் அவுட்டர் கார்னர் அண்ட் இன்னர் கார்னர் எல்லாத்துலேயுமே ஈவனாக ஒரே கலர் இருக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங்கை பொறுத்த வரைக்குமே ஐஷேடோ வந்து டேப் பண்ணிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்ஸஸாக ப்ராடக்ட் அதிகமாக நம்ம இதில் வந்து அப்படியே அப்ளை ஆகாது. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஐஷேடோ வந்து அதிகமாக அப்ளை ஆயிடுச்சு, இவ்வளோ வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வச்சு நீங்கள் வந்து அதை ஸ்மஜ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நார்மல் கலர் கிடச்சிரும். நியூட் பேலட்டில் இருந்துட்டு நான் வந்து கிளிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஐ மீன் கிளிட்டர் ஐஷேடோ வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நான் என்னோட ஃபிங்கர்லேயே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிங்கரில் நம்ம கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே நம்மளுக்கு வந்து டார்க்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ளையும் நல்லா ஆகும் ப்ரஷ்ஷை விட. மஸ்காரா வந்து கலர் எசன்ஸோட நான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி மஸ்காரா அப்ளை பண்ணும்போது டவுன்லோட் பார்த்த மாதிரி நம்ம கீழே மிரர் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஐஸில் வந்து மேலே படாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் வந்து நான் மேபிலினோடது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் இன்றைக்கி லைட்டாக விங்ஸ் கொடுக்க போகிறதுனால நான் வந்து மிரரை வந்து கீழே வச்ச மாதிரி வச்சுட்டு நான் லைன் போடுறேன். ஸோ அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து லைன் எந்த இடத்துல கரெக்டாக முடியுது அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விங்ஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மிரர் கீழே வச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மிரரை ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ லென்த் வந்திருக்கு அப்படின்றது எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 ஐஸ்க்குமே நான் சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். காஜலுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ரெனியோட பிளாக் காஜல். ஸோ வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் எனக்கு அது வந்து கொஞ்சம் டார்க்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கீழேயும் நான் நல்லாவே டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் மட்டும் தான் நான் மேக்கப்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எங்கெங்கே கன்சீலர் மோஸ்ட்லி அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல மட்டும் நான் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபேஸில். ஸோ இப்போ ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து கொஞ்சம் டைம் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஃபேஸில் ஸ்கின் டோன்லேயே செட் ஆயிரும். லிப்ஸ்டிக் வந்து ஹூடாலேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டைம் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நல்லா செட்டில் ஆயிரும். மேட் ஃபினிஷ் வந்து லுக் கிடச்சிரும். ஸோ டார்க் ரெட் கலர் தான் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பிந்தியை வச்சு மேக்கப் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் அண்ட் ஜுவல்ஸை போட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ஜுவல்ஸ் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 300 rupees. பட் வந்து லுக் நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். தீபாவளிக்கு ஃபவுண்டேஷன் இல்லை, காம்பேக்ட் பவுடர் எதுவும் இல்லை, பட் மேக்கப் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.